இன்றைய வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். ஒரு ஊர்ல ஒரு முதியவர் இருந்தார். அவர் தினமும் காலையில எழுந்தவுடன் தன் சட்டப்பையில 10 கூழாங்கற்களை எடுத்து போட்டுக்குவார். அன்று முழுவதும் அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு கல்லை எடுத்து வலது பையிலிருந்து இடது பைக்கு மாற்றுவார். உதாரணமாக யாராவது அவரை பார்த்து புன்னகைத்தால் ஒரு கல்லை எடுத்து இடது பைக்கு மாற்றிடுவார். அன்னைக்கு சாப்பாடு ருசியாக இருந்தால் இன்னொரு கல்லை எடுத்து மாற்றிடுவார். அழகான ஒரு பறவையோட சத்தத்தை கேட்டு அதை ரசிச்சார்னா இன்னொரு கல்லை எடுத்து மாற்றிடுவார். இப்படியே செய்வது அவரோட வழக்கம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் இடது பையில் எத்தனை கற்கள் இருக்குன்னு பார்ப்பார். சில நாட்கள் 3 கற்கள் இருக்கும், சில நாட்கள் 8 கற்கள் இருக்கும். அந்த கற்களை பார்க்கும்போது, இறைவா, இன்று எனக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாயே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவார். ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு கால் உடைந்து மருத்துவமனையில் வலியில் துடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த வழியில் கூட அவர் தன்னோட வலது பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவரோட இடது பைக்கு மாற்றினார். அதை பார்த்த நர்ஸு கேட்டாங்க, ஐயா, உங்கள் கால் உடஞ்சி இவ்வளவு வழியில் இருக்கீங்க, இதில் உங்களுக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு சொல்லி வலது பையிலிருந்து கல்லை இடது பைக்கு மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சிரித்துக்கிட்டே, என் கால் உடஞ்சிருக்கலாம், ஆனால் என் உயிர் போகலல்ல, இந்த நல்ல வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு சொன்னார். நம்மள பலரும் நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய விஷயத்திற்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து நமக்கு கிடைத்த 1000 சிறு நன்மைகளை தொலைத்து விழுகிறோம். இந்த முதியவரை போல ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்ல பழகுனா நம்ம வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் மறந்து நந்தவனமாக செழிப்பானதாக மாறும்.